கருப்புளுந்து ஒரு வாணலியில் எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊற்றாமல் 1 டம்ளர் அளவுக்கு வந்து நான் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேங்க. நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த உளுந்து வறுக்கிறப்பவே நல்லா வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டத்தில் சேர்த்திக்கலாம். அதே வாணலிலேயே 1/4 டம்ளர் அளவுக்கு நமக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கலரிசி, சாப்பாட்டு புழுங்கலரிசி வந்து 1/4 டம்ளர், 1 டம்ளர் உளுந்து அப்படின்னா 1/4 டம்ளர் அரிசி கணக்கு. இதுவும் வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வர்றப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த உளுந்து கூடயே இந்த அரிசியும் வந்து சேர்த்து வச்சுருங்க. அதுக்கப்புறமாக ஒரு 15 முந்திரி அதே வானிலையே எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து அந்த உளுந்து வணக்கி வச்சுருக்கக்கூடிய அதே தட்டத்திலேயே சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமாக பாதாம் அதே வானிலையே தனியாக பாதாம் வந்து இந்த அளவுக்கு வந்து வறுத்தெடுத்து ஒரு 10 பாதாம் அளவுக்கு இருந்தால் போதும். அதுவும் அந்த ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பொருட்களோடவே சேர்ந்து அந்த தட்டத்தில் போட்டு வச்சுருங்க. இதெல்லாம் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமாக மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஏலக்காய் வாசம் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதில் வந்து நம்ம உளுந்து பவுட்ரு மிக்சியில் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுட்ரு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு அந்த உளுந்து பவுடரில் தண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டு கலக்கி கொதிக்கக்கூடிய அந்த தண்ணியில் வந்து அப்படியே வந்து ஊற்றி கிளறிக்கோங்க. நீங்கள் வந்து ஊற்றுறப்பவே அது வந்து கூழ் மாதிரி கெட்டிப்பட்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமாக நாட்டு சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இனிப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் உடம்புக்கு நல்லது. அதனால் தேங்காய் துருவல் வேணால் சேர்த்திக்கலாம், வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பெண்களுக்கு வந்து இடுப்பு எலும்புகளுக்கெல்லாம் பலம் தரக்கூடியது கருப்பு உளுந்து. குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இனிப்பு சேர்த்து கொடுக்கறதுனால குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து கருப்பு உளுந்து அதுக்கப்புறமாக பாதாம் முந்திரி எல்லாமே சேர்த்துறோம். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காலையில் நேரத்துலையும் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், ஈவினிங் வேணாலும் இது குடிச்சிக்கலாம், பசி எடுக்கிற நேரத்துலையும் குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து பவுட்ரு வந்து நம்ம இந்த மாதிரி அரைக்கிறது வந்து ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் இந்த பவுட்ரு ஒன்றுமே ஆகாது. எங்கேயாவது ஊர்களுக்கு போனால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வேணால் கூட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பவுட்ரு கொண்டு போய் ஏதோ வாங்கிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த பவுடரெலாம் நம்ம செஞ்சு கொண்டு போய் கொடுத்தா அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.